அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஜ் பொரியல் ரெசிபி. காரணம் வந்து என் ஃப்ரெண்டு தான், என்னம்மா ஒரே நான்வெஜ்ஜாக போடுற, வெஜ்ஜெல்லாம் கண்ணிலே காட்ட மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக எங்கள் ஊர் ஸ்டைலில் கோவக்காய் பொரியல் ரெசிபி. கோவக்காவை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கோவக்காவுக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் 1/2 டம்ளர் தண்ணி இதை சேர்த்து கொஞ்சமாக கோவக்காவை ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். வெந்த கோவக்காவை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா வணக்கி கொடுத்துக்கோங்க. வெங்காயம் ட்ரான்ஸ்ஃபர் ஆன பின்னாடி கூடவே ஒரு டொமேட்டோவும் சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா வணங்கி வந்ததும் நம்ம வேக வச்சு வச்சுருக்க கோவக்காவும் சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போன பின்னாடி இறக்கும்போது கொஞ்சமாக தேங்காய் துருவலையும் சேர்த்து இறக்குனீங்கன்னா அவ்வளவுதான், நல்ல சூப்பரான டேஸ்டியான கோவக்காய் பொரியல் ரெடி. இந்த கோவக்காய் பொரியலில் எப்பயுமே எங்கள் ஊரில் முந்திரி கொட்டை போட்டு தான் செய்வாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் வீட்டில் இன்றைக்கி முந்திரி கொட்டை இல்லை. நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக தாளிக்கும் போது கொஞ்சமாக முந்திரி கொட்டை சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். ட்ரை பண்ணி